அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2 தலைப்புகளை பற்றி விரிவாக தெளிவாக பேசலாம்னு இருக்கேன். ஒன்று, தான தர்மத்தை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது, நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகள், தீய வினைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு ஜாதகம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. போன பிறவியிலே நாம் எப்படி எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம், எவ்வளவு தீமையை செய்திருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய பாவகம் 5வது பாவகம். அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு அந்த 5வது இடத்திற்கு சொல்லுவார்கள். அப்போ போன பிறவியில் நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்கோம், கெட்ட விஷயங்கள் செய்திருக்கோம் அப்படின்றத காட்டக்கூடிய கண்ணாடி அந்த 5வது பாவகம். அந்த 5வது பாவகத்தினுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து சுபரினுடைய பார்வை கிடைத்து விட்டால் அவன் போன ஜென்மத்தில் செய்த நற்கர்மாவின் விளைவாக இந்த ஜென்மத்தில் அவன் இன்பத்தை மட்டுமே அனுபவிப்பான். உயர்ந்த பதவி, அந்தஸ்து, பணம், காசு, செல்வம், செல்வாக்கு என்று எப்போதுமே மகிழ்ச்சியாகவே வாழக்கூடியவனாக அவன் இருப்பான் என்பதுதான் இந்த தான தர்மத்தினுடைய தனிச்சிறப்பு. தான தர்மத்தை நம்ம நினைக்கிறதே கிடையாது. அதற்காக நம்ம சில விஷயங்கள் செய்வது என்பது கிடையாது. அப்படி தான தர்மத்தை எல்லாம் நாம் சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய காலங்கள் முடிந்ததுக்கு பிறகு இனி வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். இப்போ என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தார் அப்படின்னா என்னுடைய தாத்தாவினுடைய இறப்புக்கு பிறகு வரக்கூடிய பேரங்களுக்கு அது பூராமே யோகமாக இருக்கும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தோஷங்களாக ஜாதகத்தில் அமையும். அப்போ நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா யோகமாக அமையும் என்பதுதான் ஜாதக விதியினுடைய அடிப்படை ஆதாரம். அப்போ நம்ம தர்மங்கள் செய்யணும், தர்ம சிந்தனையை வளர்த்து கொள்ளணும், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். அன்னைக்கெல்லாம் நல்லது பண்ணினவன நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்லது பண்ணாமல் கெட்டது பண்ணாமல் இருந்தாலே அவன் பெரிய நல்லவன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி காலங்கள் மாறிப்போச்சு. அப்போ தான தர்மம் செய்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 32 வகையான தானங்களை அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். அந்த தான பட்டியலை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரே தானம் அன்னதானம் மட்டும்தான் நமக்கு தெரியும். பிறருடைய பசிப்பிணியை போக்குவதற்கு நம்ம உறுதுணையாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த அன்னதானம் செய்த தர்மத்தினுடைய விளைவை நாம் கட்டாயம் நமது வாரிசுகள் அதை அனுபவிக்க பிறந்தவர்கள். அப்போ ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? தானம் செய்கிறதுக்காக தனியாக நேரத்தை ஒதுக்கி டயத்தை குறித்து டைரியில் எழுதி போய் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நாம் போகிற வாக்கில் அன்றாட நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயே நம்ம தான தர்மங்களை தாராளமாக செய்யலாம். உதாரணத்துக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம். அப்படி போகும்போது அங்கே வயசான தாத்தா அல்லது வயசான பாட்டி உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த காய்கறிகளை, அவங்க விற்கக்கூடிய பொருளை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் காய்கறி விற்கக்கூடியவங்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பல மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிக்கு நம்ம
அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கூட நம்ம பார்க்க தேவையில்லை. ஏதோ கொஞ்சம் காய்கறிலாம் கொஞ்சம் வாடி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கும்போது அவங்க முகம் வாடாமல் மறுமலர்ச்சி அடையும். அப்போ இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணும். அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசுவது, குறைச்சி கொண்டு இருப்பது, இன்னும் கொஞ்சம் எடையை கொஞ்சம் தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லுவது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு போகிற வாக்கில் நமக்கு சேகரிக்கக்கூடிய அந்த தர்மங்கள், தானம், இதெல்லாம் நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய டெபாசிட் ஆகும். அப்போ அதே மாதிரி பொதுவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேணும். இன்னைக்கு வெயிலுக்கு நம்ம மனிதர்களே தாங்க முடியல. அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், பறவைகள் என்ன பண்ணும், ஆடு மாடுகள் என்ன பண்ணும், கோழிகள் என்ன பண்ணும், இது மாதிரி நம்மளை சுற்றி வாழக்கூடிய ஜீவராசிகள் 1000 பேர் இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்த உயிர்கள் எத்தனை இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது 2 லட்சம் உயிர்கள், 2 லட்சம் கோடி உயிர்கள் பிரம்மன் படைத்திருக்கிறார். அத்தனை உணவுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உணவை பற்றி நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? நம்ம வீட்டு மாடியில் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வர்றப்ப காக்காய்க்கு சோறு வச்சு காக்காய் எடுக்கலன்னு சொல்லி கவலையில் இருப்போம். அந்த காக்கா பூரா இப்போ விவரமாக மாறிடுச்சு. அது விவர காக்கா. என்னன்னு கேட்டால், அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அது சாப்பாடு எடுத்தாத்தேன் நம்ம இங்கே சாப்பிட முடியும், விரதத்தை முடிக்க முடியும். அந்த அடிப்படையில் அன்னைக்கு போய் திடீர்னு கா கா கான்னு கூப்பிட்டோம்னா ஒரு காக்கா வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காக்காய்க்கு தினமும் நீங்கள் சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுக்கிறீங்கன்னு. காக்கா மட்டும் கிடையாதுங்க, அணில், குருவி, இது மாதிரியான பல விலங்குகள், ஏன் எறும்பு காஞ்சி போனால் கூட 2 எறும்புக்கு அது உணவாக மாறும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வைங்க. மாடியில் அடிக்கிற வெயிலுக்கு பறவைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நிழல் பகுதி மாதிரி அமைச்சு அதுக்கு கீழே ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தானங்க. அதனால தான் அன்னைக்கு மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பொதுநல சிந்தனையாக சிந்தித்தார்கள். மரத்தை நடுவது, குளத்தை வெட்டுவது, கோயிலை எழுப்புவது, இது போன்ற நற்காரியங்கள் பலவற்றை செய்தார்கள். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்து அந்த ஒரு நல்ல காரியம் பல ஆண்டுகளாக பல உயிர்களுக்கு அந்த நல்ல காரியம் உதவியாக இருந்தால் இதை விட ஒரு மிகச்சிறந்த தானம் உலகத்தில் எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம். அந்த மரம் ஒரு 20 ஆண்டுகள் பிறகு நம்ம போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மரமாக இருக்கும். அந்த மரத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்து நிழலுக்கு இளைப்பாரி இருப்பாங்க, எத்தனை பேர் படுத்து தூங்கியிருப்பாங்க, ஆடு மாடுகள் எத்தனை பேர் வந்து அந்த நிழலில் வந்து ஓய்வு எடுத்திருக்கோம். அந்த மரத்தில் பறவைகள் கூடு கட்டுவதற்கு நீங்கள் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பறவைகள் கூடுகள், பறவைகளுக்கு அணிலுடைய கூடுகள், இதெல்லாம் அந்த மரத்தில் வந்து வசிக்கும்போது அந்த புண்ணியம் எல்லாம் அந்த மரத்தை யார் நட்டு வைத்தார்களோ அவர்களுடைய பரம்பரைக்குத்தான் செல்லும். நான் 2001ஆம் ஆண்டு நடப்பட்ட மரம் நான் நட்ட 2001, கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தை, பல மரங்கள் நட்டு வச்சோம், ஊர் முழுவதும் நட்டு வச்சோம். இருந்தாலும் அந்த மரங்களை போய் பார்க்கணும்னு சொல்லி சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த மரங்களோட பேசிட்டு மரங்களை செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த விஷயம். அப்போ அந்த மாதிரி அந்த மரங்களை நம்ம நட்டு வச்ச மரம் இன்னும் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தூர்லாம் பார்த்தா இவ்வளோ பெரிய தூர்கள் வந்து நல்லா உயரமாக வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, உரம் வைக்கலை, தண்ணி வைக்கலை. இருந்தாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு அந்த மரங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும்போது
நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே எப்பயுமே கிடைக்காது. அப்போ பொதுவான சிந்தனைகளை நீங்கள் சேர்க்கணும். பணம், காசு, நகைகளை மனிதர்கள் சேர்க்கிறோம், இது நிரந்தரமற்றது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்குள்ளே வந்து அருணாக்கயிறை கூட அறுத்துடுத்தேன் நம்மளை அந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைப்பாங்க. இந்த உலகத்தவே ஆண்ட அலெக்சாண்டர், இனி வெல்வதற்கு தேசங்களே இல்லை அப்படின்னு முடிவெடுத்த அலெக்சாண்டர் கூட நான் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய சவப்பெட்டியில் 2 கைகளையும் விரித்து வைத்து அந்த பெட்டியை நீங்கள் மூடுங்கள் என்று சொன்னார். கூட இருந்த ஒருத்தர் கேட்டார், ஏயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உலகத்தவே ஆண்டேன், இந்த உலகத்தவே என்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்தேன், நான் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகவில்லை என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை சவப்பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளையும் வைத்து நீங்கள் அந்த வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தவே ஆண்ட ஒரு மாவீரன் அலெக்சாண்டருக்கு கூட எதையும் கொண்டு போக முடியாது. அப்போ அவன் கொண்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் கொண்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரே விஷயம் தானத்தையும் தர்மத்தையும் யாரும் இந்த மண்ணிலே விட்டு விட்டு போக முடியாது. மனிதன் இறந்த பிறகு யமதர்மா ராஜா கணக்கை ஒப்படைப்பார். ஐயா, இவன் பூலோகத்திலே இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறான், இத்தனை தீமைகள் செய்திருக்கிறான், இத்தனை தீமைகளிலே தப்பு இத்தனை, தவறு இத்தனை அப்படின்னு சொல்லி கணக்கு ஒப்படைப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், தப்புனா என்ன தவறுனா என்ன அப்படின்னு. தப்பு என்பது தெரிந்தே செய்வதற்கு பேர் தப்பு, தவறு என்பது தவறி செய்வதற்கு பேர் தவறு. அதாவது தெரியாமல் ஒரு விஷயத்தை தப்பு செஞ்சிருவாங்க, அது தவறு என்றும், ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தே செய்வதற்கு பெயர் தப்பு என்றும் 2 வார்த்தைகளுக்கு பொருள் உண்டு. இந்த 2 சொல்லையும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டிலே பயன்படுத்துவார். தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும், தவறு செய்தவன் வருந்த பார்க்கணும் அப்படின்னு இந்த 2 சொல்லுக்கும் டிஃபரண்ட் வேறுபாடை ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். அப்போ தப்பு என்பது வேறு, தவறு என்பது வேறு. நீங்கள் தினமும் செய்ய வேண்டியது, எனக்கெல்லாம் ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நான் இறப்பதற்குள் அந்த 32 வகையான தானங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு பேராசைப்பட்டு இருக்கேன். அதில் என்னால் முடிஞ்ச ஒரு 7-8 தானங்கள் இதுவரையும் செஞ்சுருக்கேன். அதில் தங்கத்தை கொடுப்பது, வைரத்தை கொடுப்பது, கன்னிகாதானம் அப்படின்னு ஒரு தானம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம திருமணமே ஆகாத பெண் அல்லது ஒரு ஆண், நம்ம ஜாதியாக இருக்கக்கூடாது, நம்ம உறவுக்காரங்களாக இருக்கக்கூடாது, XRY யாருன்னே தெரியாத ஒருத்தரை நாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப பின்னணியெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூட ஆள் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, திருமணத்துக்கு என்ன தேவை, தாலி தேவையா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வாங்கி தரலாம், இல்லையா அந்த திருமணத்தில் நான் வந்து சாப்பாடு போடுறேன்ப்பா, என்னால் முடிஞ்சது எத்தனை பேர் வருவாங்க, 200 பேர், 200 பேருக்கு நான் சாப்பாடு போட்டுறேன், அல்லது மண்டப செலவை நான் ஏற்றுக்கிறேன், அல்லது ட்ரெஸ்ஸு ஆடை தானம், அதுக்கு பேர் வஸ்திர தானம்னு பேருங்க. வஸ்திர தானம் மிக மிக முக்கியமான தானம். குளூரில் எத்தனையோ பேர் போர்வை வாங்காமல் கம்பளி இல்லாமல் படுத்திருப்பாங்க. வயசான முதியோர்கள், நோயாளிகள், இவங்கள்லாம் எத்தனையோ பேர் மழை காலங்களில் ரொம்ப கஷ்டத்தில் வீடு ஒழுகுற வீட்டில் போர்வை இல்லாமல் அப்படி குளூரில் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஒரு போர்வை, அவங்களுக்கு வேண்டிய உடைகள், துண்டு இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் 32 தானத்தில் இது ஒரு தானம், இதுக்கு பேர் வஸ்திர தானம் அப்படின்னு பேருங்க. இன்றைக்கி நம்ம வஸ்திர தானம் செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம் அப்படின்னா, நம்ம தங்கச்சி மகன், அன்னை மகன், நம்ம சொந்தக்காரங்க, அப்படித்தான் நம்ம வஸ்திர தானம் செய்கிறோம். இது தானமே இல்லை, இதற்கு பேர் கடமை. கடமை என்பது வேறு, தானம் தர்மம் என்பது வேறு. அப்போ அந்த மாதிரி நமக்கு யாருமே தெரியாத பல பேர்த்துக்கு நம்ம போகிற போக்கில் உதவி செய்யலாம். ஒன்றும் கிடையாது, 2 வீலரில் போகிறோம்,
போகும்போது யாராவது வயசான ஐயா நிற்பாங்க, பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க, அல்லது வயசான அம்மா நிற்க, அவனுக்குள்ளே நிப்பாட்டி எங்கே போகணும் கேளுங்க. அவங்க கட்டாயம் அடுத்த ஸ்டாப்புக்கு தான் போவாங்க. அப்போ அவங்கள டூ வீலரில் ஏற்றிட்டு போய் போகிற போக்கில் அங்கனக்குள்ளே இறக்கிட்டு போனால் அது எவ்வளோ ஒரு மனசளவில் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதெல்லாம் போகிற போக்கில் அப்படியே புண்ணியத்தை ஒன்று ஒன்றா குருவி சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்க்கணும். அது மாதிரி அதே மாதிரி ஒரு ஹோட்டல் கடையில் சாப்பிட்றோம். இந்த ஹோட்டலுக்கு வெளியில் எத்தனையோ பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம பைக்கெட்லேருந்து ₹1 ₹2 ₹5 எடுத்து போடுறோம். அப்படி போட்டால் எத்தனை பேர்த்துக்கு அவங்க பிச்சை எடுத்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம், வெளியில் பிச்சை எடுக்கிறாங்களா இருங்க அப்படின்ட்டு உள்ளுக்கு போய் ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? நம்ம நிறையா பேர், நான் ஆய்வு செஞ்சுருக்கேன், நிறைய ஹோட்டலில் போய் இதே மாதிரி சுச்சுவேஷன் நிறையா நடக்கும். அங்கெல்லாம் நான் அப்படியே கவனித்து பார்ப்பேன். ஒருத்தர் கூட அந்த ₹1 ₹2 ₹5 போடக்கூடிய மனநிலை கூட இல்லை. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 லட்சம் ₹30 லட்சம் காரில் வந்திருப்பார். ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த காரில் ஏறி போவார். அவ்வளோ பணம் படைத்த மனிதனுக்கு மனம் படைப்பதில்லை, மனம் படைத்த அனைவருக்கும் பணம் படைப்பதில்லை அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய உள்ளம் இருக்கு அப்படின்ற பாட்டு. அப்போ ஒரு காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒரு காக்கா கூட தனக்கு கிடைச்ச ஒரு வடையோ அல்லது தின்பண்டத்தையோ அதே தானே தின்பதில்லை. எல்லா காக்காயும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு காக்கா பிச்சு பிச்சு சாப்பிடும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காக்காயிட்டிருந்து நம்ம கற்றுக்கிறோம். அப்போ நான் இதை சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டை சுற்றி நிறையா பறவைகள், மயில், இதெல்லாம் ஒரு 10-15 மயில் இருக்குது. காலையில் 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு வந்துட்டு ஒரு 6:30 6:45 7 மணிக்குள்ளே அந்த மயில் மறுபடியும் போயிடும். ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் ஒரு 6 மணிக்கு 5:45 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் போனதுக்கு பிறகு மயில் எங்கள் வீட்டை சுற்றி அந்த தொகையை விரித்து ஆடும், அழகாக இருக்குது. அப்போ அதுகளுக்கு எங்களால் முடிஞ்சது தானியங்கள், தண்ணி இதெல்லாம் வைக்கும்போது அது நமக்கு எங்கேயோ இறைவன் நம்மளாம் அதை சேர்த்து வைக்கிறோம், நல்லது பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு பிற்காலத்தில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம், காசு, நகை, சொத்து இல்லை. இந்த புண்ணியங்களை நம்ம சேர்த்து வச்சிட்டாலே கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ இதை செய், தானம் தர்மம் செய், உன்னுடைய சந்ததியை நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு லக்கணத்தையும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியையும் நல்லா வர்ற மாதிரி அவனை நான் பெற்று எடுக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது நிறைய பேத்துக்கு புரிகிறது இல்லை. நம்ம சேர்க்குறத விட நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். காசு, பணம், செல்வம், நகை, நட்டு, என்னென்னமோ பாவத்தெல்லாம் வாங்கி பணத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். உங்கள் பிள்ளை ஊனமாக இருந்தால் நீங்கள் சொத்து சேருங்கள், சொத்து சேர்த்து வைத்து உங்கள் பிள்ளையை ஒருபோதும் ஆக்காதீர்கள் அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். அது உண்மையிலே அந்த வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. யார் சொன்னான்னு தெரியல, அந்த கவிஞன் வாழ்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அனுபவம், எவ்வளோ பெரிய வார்த்தை. சொத்து சேர்த்து பிள்ளையை ஊனமாக்காதீர்கள், உங்கள் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள் அப்படின்னா. அப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எது என்று கேட்டால் தான தர்மத்தை பண்ணணும், புண்ணியங்களை மேம்படுத்த வேண்டும். இதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் சொல்லும்போது, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் எவ்வளவோ மாற்றம். அதற்கு என்ன காரணம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கலியுகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். அப்போ போக 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 இன்னும் மோசமாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தருடைய அட்ரஸ் கேட்டோம் அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கே விட்டுட்டு போவாங்க, நம்ம கூடயே வருவாங்க. கிராமத்துலலாம் போய் குருசாமி வீடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, அந்த முனியாண்டி வீடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, வாங்க அங்கே தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டு போய் முனியாண்டி வீட்டு வாசல்லே இறக்கி விட்டு, முனியாண்டி உனக்கு தெரியும் யாரும் வந்துருக்காங்கப்பா சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி அட்ரஸை நம்ம சொல்கிறோமா?
ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது அட்ரஸ் சொல்கிறோமா? கிடையாது. அப்படியே சொன்னாலும் ஒருத்தர் கேட்குறாரு, அட்ரஸ் கேட்குறாரு அப்படின்னா அதை கரெக்டாக சொல்லணும். எத்தனையோ ஒரு காரில் போய்கிட்டு இருப்பாங்க. காரில் போகிறப்ப அவங்களுக்கு என்னதான் கூகுள் அந்த லிங்க் இருந்தாலும் அவங்க டவுட்டில் கேட்பாங்க. நிப்பாட்டி இந்த பக்கம் தென்காசி போகலாமா, இங்கிட்டு சேலம் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லணும். சில பேர் தெரியாமலே நேராக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்னையவே நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சென்னையிலேருந்து ஒரு தடவை பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து மதுரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அன்டைம் ஆயிடுச்சு. நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த கூகுளுடைய மேப் வந்து பாலத்தில் வந்து கரெக்டாக இருக்காது. பாலத்தில் ஏறுறதா இறங்குறதான்னு தெரியாது. அப்போ கேட்கக்கூட ஆள் இல்லை. அப்படியே நம்ம கேட்டோம் அப்படின்னா தப்பாக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் அவங்க சொன்ன இதை நம்பி போய் மறுபடியும் திரும்பி வந்தோம். அப்போ 40 கிலோமீட்டருடைய காருக்கு எவ்வளோ டீசல் ஆகும்? தயவு செய்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லையா ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். தப்பு கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். அப்போ தெரியாததை ஒன்று அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இப்படியே போ அல்லது இப்படியே போ அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று தப்பாக ராங் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாவத்தை அவர் சேர்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு நின்று பொறுமையாக ஐயா அப்படி போங்க, ஒரு 5வது கிலோமீட்டரில் ஒரு பாலம் வரும், அந்த பாலத்தில் ஏறி அப்படி ரைட் சைடு போனீங்கன்னா நீங்கள் சொன்ன ஊர் வந்துடும் அப்படின்னு தெளிவாக விரிவாக சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மொழி தெரியாதவங்க எத்தனையோ பேர் வர்றாங்க. ஹிந்திக்காரங்க வர்றாங்க, மொழி தெரியாமல் வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க. கேரளாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, அவங்க அட்ரஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம தப்பாக சொல்கிறோம்? ஏன் அவங்களுக்கு சொன்னாத்தான் என்ன? பல பேர்த்த நான் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். பல பேர் அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இல்லை. தப்பாக அட்ரஸ் சொல்வது இதெல்லாம் ஒரு பாவச் செயலில் வந்து சேர்ந்துடும். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையே அண்டை விட்டாரை நேசி அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லுது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அனாத ஆசிரமம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். சில பேர் டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்க. டிவியில் விளம்பரம் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கலாமா? பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொன்னான். அப்போ ஒரு விஷயத்தை தான தர்மம் செய்யணும்னா கூட நம்ம அறிந்து அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத உள்வாங்கி தெரிந்து புரிந்து நீங்கள் செய்யணும். எத்தனை பேர் என்னுடைய வெட்டிங் டே கூட நான் கூட சில நேரத்தில் மறந்துடுவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல தொண்டு நிறுவனங்கள் அந்த அந்த செல் நம்பரை வச்சுக்கிட்டு ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம அப்போத்தான் யோசிப்போம், ஓ இன்னும் 3 நாள் இருக்குது, அதாவது திருமண நாள் வந்து 3 நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்ககிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க ஆசிரமம் வச்சுருக்கோம், அனாத ஆசிரமம் வச்சுருக்கோம், அதனால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது, உண்மையிலே கூட வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் அப்படி கூகுள் பேயில் போட்டிங்கன்னா அந்த காசு அதுக்கு தான் போய் சேருதா அப்படின்றது தெரியாது. அதனால அவங்களுடைய முகவரியை கேட்டுக்கிட்டு நேரடியாக போய் அந்த குழந்தைகளையோ அல்லது வயதான தாத்தா பாட்டியவோ நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன தேவை, உடை தேவையா, உணவு தேவையா, அல்லது வேறு என்ன தேவை, மருத்துவ உதவி தேவையா அப்படின்றதையெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். இப்போ ஜப்பானில் ஒரு பழக்கம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையானு தெரியல, ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய வருமானத்தில் 2% ஜப்பானியர் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்களாம். ஒதுக்கி வச்சுட்டு அவங்க நல்ல காரியத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சில மதங்கள்லேயும் தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தானத்துக்கும் தர்மத்துக்கும் அவங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்படி ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆகவே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் எடுக்காமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைகள், கஷ்டப்படுறவங்க, மாற்று துணி கூட இல்லாதவங்க, அவங்களெல்லாம் யாருன்றதை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் போடுவதை விடுங்க.
உங்களுடைய சந்தோஷத்துக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நம்ம 4 பேருக்கு உதவி செஞ்சால் நிச்சயம் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காகத்தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களே தவிர ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் அவங்கள நான் இந்த பிள்ளைக்கு கல்லூரி ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னு எடுத்து எத்தனையோ பேர் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. ஏன்னா 18 வயசுக்கு கீழே நீங்கள் ஒரு உதவி செஞ்சு ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ உதவி செஞ்சு சமூக வலைத்தளத்தில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது அஃபென்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைய நாளைக்கு பாதிக்கும். பாருங்கள், இந்த பிள்ளை இந்த வயசில் இப்படிலாம் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சட்டமே ஏற்றிருக்காங்க. அப்போ அப்படிலாம் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறத யூடியூப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 4 பேர் லைக் போடுவாங்க, சூப்பர்னு போடுவாங்க. இது எதுக்கு? அகமகிழ்ச்சி. எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள். ஒருத்தர்லாம் வெளிநாட்டில் இருக்கார். அவர் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு கட்டுவதற்கு 1 கோடி ரூபா கொடுத்தார். 1 கோடி. இப்போ நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1 கோடி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவங்க அந்த பொதுவான அமைப்பை கட்டி முடிச்சுட்டு ஐயா நீங்கள் திறந்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் நீங்கள் திறந்துக்குங்க, எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் எடுத்து அனுப்பி விடுங்க, போதும், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்ட்டார். எவ்வளோ பெரிய உள்ளம், எவ்வளோ பெரிய உள்ளம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் கூட பார்த்துங்க, ஒரு அம்மா 6 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை அப்படியே அரசு பள்ளிக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய உள்ளம். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு அடி விட மாட்டேங்கிறான். ஒரு அடிக்கு சண்டை போட்டுக்கிட்டு அருவா வச்சு வெட்ட குத்த கோர்ட்டு, கை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா சபை வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கானே தவிர இந்த உள்ளம், இந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் போதுங்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் காலம் கடந்து பல நன்மைகளை அது வந்துக்கிட்டே இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் கூட 2-3 கோடீஸ்வரங்க கிட்ட பேசும்போது உங்களுக்குன்னு ரோட்டு ஓரத்தில் ஒரு 1 சென்ட் இடத்த வாங்குங்க, வாங்கி அதில் ஒரு தொட்டி கட்டி ஆடு மாடு குளிக்க கொள்ள கோழி குப்பை குடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு தொட்டி கட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக நான் கட்டாயம் இடத்த வாங்கி ஒன்று செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 2-3 விஷயத்த சொன்னேன், இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு. அதில் ஒரு விஷயத்த பண்ணிட்டார். என்ன விஷயம் அப்படின்னா, நூலகத்தை கட்டி பொது பயன்பாட்டுக்கு அவர் கட்டிட்டார். இது நம்ம சொன்னது. நிறைய புத்தகங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா எல்லா புத்தகத்தையும் எல்லாருமே படிக்க முடியாது. இப்போ படிக்கிற நேரத்தை தவிர அது சும்மா தானே இருக்குது, மற்றவங்களுக்கும் பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பப்ளிக் பயன்படுத்துகிற மாதிரி அவர் ஏற்படுத்திட்டார். அடுத்து இந்த ரோட்டு மேலே ஒரு இடத்த வாங்கி அதில் நான் தொட்டி கட்டி அங்கிட்டு போகிற ஆடு மாடு கோழி இதெல்லாம் தண்ணி குடிக்கட்டும், இதை நான் கட்டாயம் பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிருக்கார். அப்போ நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லாமே நமக்காக என்று வைக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு எதை நாம் கொடுக்குறோமோ அது நமக்கு 2 மடங்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். சைக்காலஜிக்கலாக நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது தேங்க வாழ்வியல் சூத்திரம். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நன்மையை செய்துக்கிட்டே இருப்பார், வருமானம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதைத்தான் சுருக்கமாக தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னா. இதெல்லாம் சும்மா சாதாரண சொல்லலை, அவ்வளோ விஷயத்தை உணர்ந்து அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஓகேவா? அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே தான தர்மத்தை வளருங்கள். பல வகை இருக்குது. அதனால் எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியாவை கூட நீங்கள் கமாண்டில் போடுங்க. நீங்கள் பண்ணினதை எதாக இருந்தாலும் கமாண்டில் போடுங்க, தப்பு கிடையாது. அல்லது இப்போ எப்படி டிப்ஸ் கொடுக்கலாம், ஒரு தான தர்மத்தை வளர்க்குறதுக்கு எப்படி டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில செய்திகளை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பல கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.